Phenomenology and criticism, பேஜ் நம்பர் 289 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் phenomenology அப்படின்னா என்ன அப்படின்னா, த philosophical perspective and method, இதுதான் phenomenology. ஒரு philosophical perspective பற்றி சொல்கிறது, மெத்தடை பற்றி சொல்கிறது தான் phenomenology. இதை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜெர்மன் ரைட்டர் அல்லது ஜெர்மன் திங்கர்னு வச்சுக்கலாம். நேம் வந்து எட்மண்ட் ஹெர்ஷல் அப்படின்ற ஒரு ஜெர்மனை சேர்ந்த ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 1859 1938 வரைக்கும் அவருடைய காலம் போல். அப்புறம் ஹெர்ஷல் செட் அவுட் ஆஃப் அனலைஸ் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். ஹெர்ஷல் வந்து ஹியூமன் கான்ஷியஸ்னஸை அனலைஸ் பண்ணியிருக்காரு. அதை பொறுத்த வரையில் அவர் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா, லெபன்ஸ்வெல்ட், அதாவது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, as this is experienced independently of any prior suppositions. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு அனுமானத்தில் தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு இண்டிபெண்ட்டாக நம்ம விட்டுடுறோம். அது ஏதோ ஒரு அனுமானத்தில் அப்படியே தானாக போயிட்டுருக்கு, அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படி மட்டும் அதுக்கப்புறம் வெதர் தீஸ் சப்போசிஷன்ஸ் கம் ஃப்ரம் ஃபிலாசபிக்கல் ஆர் ஃப்ரம் காமன் சென்ஸ். இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம அனுமானத்துலேருந்து மட்டும்தான் வருதா, இல்லை நம்மளுடைய காமன் சென்ஸ்லேருந்து இந்த விஷயம் வருதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, நம்ம வந்துட்டு கணிப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஃபிலாசபிக்கலாக அது நடக்குதா, இல்லை ஏதோ ஒரு காமன் சென்ஸ் நம்மளுக்கு சொல்லுதா அப்படிங்கிறத தான் இவர் வந்து கேட்டிருக்காரு. இவர் இதை வைக்க சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, in order to free itself of prior conception, the phenomenology analysis of consciousness began with an epoch. முதல்ல வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அனுமானத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாரு. இப்போ வந்துட்டு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கருத்தரித்தலில் போயிட்டுருக்கு. நம்ம கருத்துகள் என்னென்ன மாதிரி நினைக்கிறோம் அந்த மாதிரி இதில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. த ஃபினோமெனாலஜிக்கல் அனலைசிஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பிகின்ஸ். அந்த கான்ஷியஸ்னஸ், நம்ம கருத்தரிப்பு அப்படிங்கிறது சில விஷயங்கள், சில கருத்துக்கள், சில நிகழ்வுகள், இதெல்லாமே வந்து ஒரு சஸ்பென்ஷனாக வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்படி அது ஒரு நேச்சராகவே சஸ்பென்ஷனாக அமையுது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு எதிர்பாராத விதத்தில் ஒரு சஸ்பென்ஷன் வருது அப்படின்னா, அது வந்து தட் இன்வால்வ்ஸ் ப்ராக்கெட்டிங். அதாவது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. த கொஷின் வெதர் ஆர் நாட் த சப்ஜெக்ட் அப்படி அது சஸ்பென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதான் ப்ராக்கெட்டிங் அப்படிங்கிறாரு. நான் ஒரு கொஸ்டினை முன் வைக்கிறேன். த கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெதர் ஆர் நாட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இஸ் ரியல். நம்ம கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரியலா அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் வெதர் ஆர் நாட் த ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் அவுட் சைட் த கான்ஷியஸ்னஸ். நம்ம வந்துட்டு நம்ம எண்ணங்கள் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் இந்த அதாவது இது ஒரு காமன் சென்ஸ், இது ஒரு அனுமானம், இது ஒரு கற்பனை, இது ஒரு கணிப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நம்ம கான்ஷியஸ் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தபடியான ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எண்ணம் தான் முக்கியம். இது கரெக்டாக, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் தான் கரெக்டாக அப்படின்னு கேட்குறாரு. ஃபினாமினாலஜியோட கண்டினியூஷன் தான் அது. த டேர்ம் ஃபினாமினாலஜி கிரிட்டிசிசம் இஸ் ஆஃபன் அப்ளைடு ஸ்பெஷலி டு த தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் த ஜெனோவினா ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிக்ஸ். இந்த ஃபினாமினாலஜிக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு தியரி ஆகட்டும், இது வந்து எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, மெயினாக வந்து ஜெனீவா ஸ்கூலில் படிக்கக்கூடிய கிரிட்டிக்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த தியரி அண்ட் ப்ராக்டிஸ் அங்கே தான் வந்து அப்ளை ஆச்சு, அந்த இடத்துல தான் அப்ளை ஆச்சு அப்படிங்கிறாங்க. கிரிட்டிக் படிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்கூல் இருக்கும் போல். அம்மா. ஓகே. மோஸ்ட் ஆஃப் ஹூஸ் மெம்பர்ஸ் தாட் ஆஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவா. அங்கே டீச் பண்ணுற எல்லாருமே வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவா தாட் அட் த அவங்க எல்லாருமே வந்து ஜெனீவாவோட யூனிவர்சிட்டியில் தான் டீச் பண்ணப்பட்டிருப்பாங்க. அது சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே யூனிவர்சிட்டியில் தான் அவங்களே கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஆல் ஹூம் வேர் ஜாயின்டு பை ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாயின்ட் ஆகிருப்பாங்க, இன்டர்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க. அண்ட் தேர் ஜென்ரல் அப்ரோச் ஆஃப் லிட்ரேச்சர். அவங்களுக்கு லிட்ரேச்சர் பற்றின ஜென்ரல் அப்ரோச் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த ஓல்டு மெம்பர்ஸ் ஆஃப் ஜெனீவா ஸ்கூல் யார் அப்படின்னா, மெர்ச்சல் ரேமண்ட், ஆல்பர்ட் பெகினியன் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த பேராக்கு வந்துட்டு, ஜெனீவா கிரிட்டிக்ஸ் ரிகார்ட் ஈச் ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் ஆஸ் அ ஃபிக்ஷனல் வேர்ட் தட் இட் இஸ்
அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாருமே ஜெனீவாவில் படிக்கக்கூடிய கிரிட்டிக்ஸ், ஜெனீவாவில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிறது அதை ஒரு கற்பனை உலகமாக தான் பார்க்குறாங்க அப்படின்றாங்க. லிட்ரேச்சருடைய ஆத்தர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய விஷயங்கள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது, அவங்களுடைய கற்பனையான விஷயங்கள் எல்லாமே ஒரு சி அந்த ஆத்தரோட யுனிக்கான ஒரு மோட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, ஆத்தருக்குன்னு தனியாக ஒரு ரைட்டிங் இது இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே இந்த ஜெனீவா கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கற்பனை உலகம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், இவங்க இதெல்லாம் வேண்டியதே இல்லை, இவங்க தப்பாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ஃபுல்லாகவே கிரிட்டிக்ஸ் தான். அவங்களால தப்பு மட்டும்தானே பார்க்க முடியும். அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கற்பனை உலகம் தான், இந்த ஆத்தர் ஏன் இந்த லிட்ரேச்சர்லாம் எழுதுகிறாங்க, இந்த ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டில் இதெல்லாம் ஒரு கற்பனையான உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா, சப்ஜெக்டிவ், நம்ம லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு ப்ரைமரிலி சப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, நான் இந்த லிட்ரேச்சர் எல்லாமே வந்து ஒரு சப்ஜெக்டிவ் அப்ரோச் ஆஃப் ஃபார்மலிசம் அப்படின்றாங்க. போத் இன் யூரோப் வெரைட்டியும் சரி, இல்லை அமெரிக்கன் நியூ கிரிட்டிசிசம்லேயும் சரி, இது இந்த மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ப்ரைமரி சப்ஜெக்டிவ் கிடையாது, அதுக்கு நேரான ஆப்போசிட்டு ஆப்ஜெக்டிவ் அப்ரோச் ஆஃப் ஃபார்மலிசம் அப்படின்னு அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. The view of the Geneva critics, the cogito or distinctive formation of consciousness of the author, of the individual author. அதாவது ஜெனீவா கிரிட்டிக்ஸை பொறுத்தவரையில் அவங்களுடைய வியூ எப்படி இருக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஆத்தருடைய திங்கிங், அவங்களுடைய அவேர்னஸ், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஒரு தனித்துவமான ஃபார்மேஷனில் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ரிலேட் பண்ணுது. பட் ஆனால் ஒரு ஐடென்டிக்கலாக இருக்க மாட்டேங்குது. எதோட ஐடென்டிக்கலாக இருக்க மாட்டேங்குது, ஒரு ஆத்தருடைய அனுபவங்களை வந்து ஐடென்டிக்கலாக பண்ண மாட்டேங்குது, அவங்களுடைய பயோகிராஃபிக்கலாக சொல்ல மாட்டேங்குது. செல்ஃப் ப்ரிவேட்ஸ் ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர். ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்கில் வந்து செல்ஃப் ப்ரிவேட்ஸ் இல்லை, மெயின்ஃபெஸ்டிங் இட் செல்ஃப் ஆஸ் அதுக்கு தனக்குத்தானே சொல்லிக்கிறாங்க, நான் வந்து என்னுடைய ஒர்க்கில் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது அவங்க தனக்குத்தானே சொல்லிக்கிறாங்க. தட் இஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மெயின். அது என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், கேரக்டர் இருக்கணும், இமேஜரி இருக்கணும், ஒரு ஸ்டைல் இன்டு விச் த ஆத்தர்ஸ் பர்சனல் மோட் ஆஃப் அவேர்னஸ். அவங்களுடைய பர்சனல் மோடில் அவேர்னஸ்னால் என்ன, ஒரு இமேஜினேட்டிவ் ஃபீலிங் அப்படிங்கிறது எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே பெருசாக இருக்க மாட்டேங்குது. பட் நாட் ஐடென்டிக்கல் வித் இதெல்லாமே அப்படிங்கிறாங்க. அடுத்து பை பிராக்கெட்டிங் தேர் ஓன் ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் particularities, the readers of the literary work make themselves purely and passively receptive. அப்படி இந்த ஆத்தரெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க எந்த பொசிஷன் எப்படி எழுதணுமோ அப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, எப்படி பீப்புளுக்கு நல்ல விஷயத்த சொல்ல முடியுமோ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதை படிக்கக்கூடிய ரீடர்ஸ் இருக்கிறாங்களே, அந்த லிட்ரரி ஒர்க்கெல்லாம் படிக்கக்கூடிய ரீடர்ஸ் எப்படி இருப்பாங்க, அப்படி அவங்கெல்லாம் ஏற்றுக்குவாங்களாம். இது வந்து பியூராக இருக்குது, இது வந்து ஒரு பேசிவ் ஒரு முறையில் வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க. அப்படி ஏற்றுக்கும் பொழுது அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணலாம், நம்மளும் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுடைய உள்ளார்ந்த கான்ஷியஸ் வந்து வந்துடும். அதாவது இப்போது அந்த ஆத்தர் வந்து ஏதோ ஒரு குறிப்பீடு சொல்கிறாரு, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய சிறப்புகள் ஓனாக ஏதோ ஒன்று சிறந்த விஷயத்த சொல்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்த முன் வைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அந்த ரீடர்ஸ் வந்து அந்த லிட்ரரி ஒர்க் படிக்கிறாங்க. ஓகேவா? அப்படி படிக்கிறப்ப என்ன ஆகும், அவங்களுக்கும் வந்துட்டு இப்படி சொல்கிறது கரெக்டு தான், இந்த மாதிரி நம்மளும் வந்து கரெக்டாக இருக்கணுமே, நம்ம போய் சொல்லக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பீப்புள் வந்து ஏற்றுக்குவாங்க, நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டி வந்து அவங்களுக்கு உருவாகும். அப்படி இல்லை அப்படின்னா ஈவன் ஐடென்டிட்டி வித் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் அந்த ஆத்தருக்கு ஒரு அச்சீவ், அவரு உள்மனசில் உள்ளார்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறாங்க.
this understanding to read a work so as to experience the mode of consciousness of its author. அந்த அதை ரீட் பண்ணும் பொழுது அந்த ஆத்தர் எந்த கான்ஷியஸில் சொல்லியிருக்கிறாரு, எந்த மோட் ஆஃப் கான்ஷியஸில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத ரீடர்ஸ் ரீட் பண்ணும் பொழுது அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. அப்புறம் அதிலிருந்து அவங்க வந்து சில கரெக்டான விஷயங்கள் வந்து அவங்களும் ஏற்றுக்குவாங்க, அதை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறாங்க. about the work underlies the frequent application of இதை தான் ஜெனீவா ஸ்கூல் அப்படிங்கிறவங்க கிரிட்டிக்ஸ் ஆஃப் கான்ஷியஸை பற்றி ஒரு சில டேர்ம்ஸ் சொல்லி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் the description of the aim in critical reading of works of literature as consciousness. கிரிட்டிக்கல் ரீடிங் இருப்பாங்க இல்லையா, ஏதாவது கிரிட்டிக் சொல்லணும், ஏதாச்சும் அவங்க பண்ணினது குறைகளை சொல்லணும் அப்படின்னு அதை படிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா லிட்ரேச்சருடைய கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் அனதர் அப்படிங்கிறாங்க. கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் அனதர், இன்னொருத்தருடைய கான்ஷியஸ்னஸை புரிஞ்சுட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கணும், நம்ம உள்ளார்ந்த இதை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் குழப்பறேன்னு நினைக்கிறேன், நானே குழம்பி தான் போயிருக்கேன். பரவாயில்ல, படி.